இன்றைக்கி உங்களுக்கான ஸ்பெஷல் வீடியோ. தயவுச்சு மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நாள் டெக்னிக்கல் பர்சனாக இருந்தாலும் பரவாயில்ல, இதை கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ இது உங்களோட கொஞ்சம் உங்களுக்கு பேசிக்ஸ் தெரியலன்னா நீங்கள் கண்டிப்பாக என்னோடய வீடியோஸில் MySQLன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது எப்படி பேசிக்காக ஒர்க் ஆகுதுன்னு முதல்ல போய் பார்த்து செக் பண்ணிவிட்டு வாங்க. அப்போ தான் உங்களால் மேக்ஸிமம் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். சரி, இன்றைக்கி நம்ம என்ன இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போகிறோன்னா, MySQLல எப்படி ப்ரீச் நடக்குது அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ இது நீங்கள் எவ்வளோ பெரிய சீனியர் எக்ஸ்பர்ட் லெவலாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த விஷயம் தெரிலனா கண்டிப்பாக அந்த வீடியோ யூஸ் ஆகும். முதல்ல MySQL எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கோடிங்கில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போது நான் ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் நான் டெர்மினல் பண்ணிக்கிறேன். இதில் நான் யூஸருங்கிற ஃபோல்டரில் உள்ள போய்க்கிறேன். அதில் ஏதாவது ஃபைல் இருக்கான்னு பார்த்துக்கிறேன். ஓகே, ஒரு ஃபைலும் இல்லை. சரி, ஓகே, இது நமக்கு வேண்டாம். இப்போ நான் என்ன பண்ணால் சும்மா ஒரு ஃபைலை நான் க்ரியேட் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணிக்கிறேன். நான் நானோ எடிட்டராக யூஸ் பண்ணிக்கிறேன். நானோவில் test.txt ஃபைல் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபைல் ஓப்பன் ஆகிடுச்சு. சரி, பொறுமையாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். மைண்டை கொஞ்சம் ஃப்ரீயாக வச்சுட்டு இன்ட்ரெஸ்டிங்காக பாருங்கள். இது ரொம்ப அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கு. நீங்கள் அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஹாரராக தான் தெரியும் அந்த கோடிங்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ஸோ இது உங்களோட நாலேஜை ஈஸியாக கெயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, இன்னும் நிறையா ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் என்ன பண்ண போகிறேன் எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக எல்லாருக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும். சரி, இப்போ நம்ம SQL இன்ஜெக்ஷனில் நீங்கள் ஒரு சீனியர் டெவலப்பர் சாஃப்ட்வேர் சொல்லிட்டு நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு கோடு எழுதுறீங்க. எழுதும்போது லாகின்ல எப்படி எழுதுவீங்கன்னா, நான் கோடாக ஃபுல்லாக எழுதி காமிக்க முடியாது, சின்டெக்ஸ் நான் எழுதி காமிக்க முடியாது. ஏன்னா யூடியூப்போட பாலிசிக்கு அது அகெயின்ஸ்டாக இருக்கும். ஸோ நான் அதை கான்செப்ட் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு சின்ன சின்ன லைன் கோடிங் மட்டும் நான் எழுதி தரேன், காமிக்கிறேன். அதை நீங்கள் பார்த்து கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் அதை பற்றி ரிசர்ச் பண்ணிங்க, கண்டிப்பாக உங்களோட இன்னும் பெட்டர் நாலேஜ் கண்டிப்பாக கிடைக்கும். சரி, இப்போது ஒரு லாகின் பேஜ் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த லாகின் பேஜில் கண்டிப்பாக ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு, அதாவது நான் பேசிக் லெவலில் சொல்கிறேன். ஸோ இதை நீங்கள் கற்றுக்கிட்டாலே நீங்கள் அட்வான்ஸ் லெவல் எல்லாமே பண்ண முடியும். முதல்ல ஒரு விஷயம் நான் வச்சுக்கோங்க, பேசிக் தான் எல்லாத்துக்கும் மஸ்ட்டு. நீங்கள் எவ்வளோ பெரிய சாஃப்ட்வேர் சர்வர்ஸ் ஹேண்டில் பண்ணாலும் பேசிக் நாலேஜ் இல்லாமல் அந்த பக்கத்தை உங்களால் தொட முடியாது. ஸோ பேசிக்ஸ் மஸ்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? சரி, ஓகே. ஒரு லாகின் பேஜில் என்னெல்லாம் இருக்கும்னா யூசர் நேம் இருக்கும் அண்ட் பாஸ்வேர்டு இருக்கும் நார்மலாக. சரிங்களா? ஓகே, இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, யூசர் நேம் பாஸ்வேர்டு அதில் என்டர் பண்ணிக்கோங்க. வெப் பேஜில் ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. ஏன்னா இமேஜினேஷன் பண்ணுறதும் ஒரு டெவலப்பர்ஸ்க்கு ஒரு க்ரியேட்டிவிட்டி. ஸோ இமேஜினேஷன் பண்ணுங்கள். ஃபுல்லாக ஏஐ வச்சே எல்லாமே பண்ண நினைக்காதீங்க. அது உங்களோட மைண்டு கம்ப்ளீட்டாக டவுன் ஆகிக்கிறோம். ஸோ உங்களால் யோசிக்க முடியாது, ப்ரீவியஸில் எல்லாமே மறந்து போயிடும். ஸோ எப்போவுமே கோடிங்கில் ஸ்ட்ராங்காக இருங்க. ஏஐயை நீங்கள் கண்ட்ரோல் வச்சுக்கோங்க, ஏஐ உங்கள் கண்ட்ரோல் எடுத்துக்காமல் பார்த்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன். சரி, இப்போ நான் பண்ணும்போது என்ன ஆகும்னா, எனக்கு உள்ளே போய் சர்வரில் ஒரு டேபிளில் சேவ் ஆகிருக்கும். யூசர் நேம் பாஸ்வேர்டுன்னு ஒரு காலம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. டேபிளில் MySQLோ இல்லை SQL சர்வரோ வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, வேர் கண்டிஷனில் இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு மேட்ச் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவீங்க. சரிங்களா? ஓகே, அப்படி நீங்கள் நார்மலாக எழுதுனீங்கன்னா என்ன ஆகும்னா, SQL இன்ஜெக்ஷனுக்கு பாசிபிள் இருக்குது. அது எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து சென்ட் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது அட்டாக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை அழகாக கேட்ச் பண்ணுவாங்க. யூசர் நேம் ஆர் பாஸ்வேர்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி வேர்டு எழுதுவாங்க. 1, இதுக்கு நான் என்னன்னு சொல்லி எக்ஸ்ப்ளனேஷன் சொல்கிறேன். ஓகே, இதில் ஓகே ஈக்குவல் டு 1. சரி, இந்த மாதிரி யூசர் நேமில் மட்டும் எழுதுவாங்க. எழுதி முடிச்சுட்டு யூசர் நேம் 1 ஆர் பாஸ்வேர்டு ஆர் இதே காப்பி பண்ணி பாஸ்வேர்ட்லேயும் போடுவாங்க. சரிங்களா? ஸோ 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி செக்ஷனை கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே போனோன்னே வேர் கண்டிஷனில் இந்த செக்ஷன் வரும். இது வந்த உடனே இப்போ நீங்கள் பாஸ்வேர்டில் சேர்த்து போட்டிருக்கீங்கன்னா இந்த இது தேவை கிடையாது வேர் கண்டிஷனில். அப்போ என்ன ஆகும்னா, அந்த யூசர் நேம் 1 அல்லது 1 = 1 அப்படின்னு என்ன ஆயிடுச்சுன்னா, ஆமாம் இது 1 இல்லை, ஆல்ரெடி வேறு டேட்டா உள்ள சேவ் ஆகிருக்கும் யூசர் நேமு. அப்போ 1 இல்லை. அப்போ என்ன 1 = 1, 1 ட்ரூ தானே அப்படின்னு சொல்லி யூசர் நேம்லையும் செட் ஆயிரும், பாஸ்வேர்ட்லையும் செட் ஆயிரும். உள்ள உங்களுக்கு லாகின் ஆத்தென்டிகேஷன் கிடைச்சிடும். சரிங்களா? இதை
நெக்ஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா, சரி இதை ப்ரொடெக்ட் பண்ணணும், இது வந்து ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது, இதை என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, ப்ரிப்பர் அப்படின்னு கோட் கொண்டு வந்தாங்க. ப்ரிப்பர் ஸ்டேட்மெண்ட், அது வந்து டைரெக்டாக ப்ரிப்பர் ஸ்டேட்மெண்ட்ங்கிறது PREPARE, ஓகே ப்ரிப்பர். இந்த எக்ஸிக்யூஷன் மோடு வந்து நம்ம SQL சர்வர்லையும் பண்ணிக்கலாம், இல்லை MySQLையும் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரிப்பர் ஸ்டேட்மெண்ட்டும் ஆப்ஷன் இருக்குது, அதை நீங்கள் கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து ரொம்ப டீட்டெயிலான கான்செப்ட், அதை சொல்கிறதுக்கு வீடியோவில் டைம் இருக்காது. ஸோ இந்த வீடியோவில் SQL இன்ஜெக்ஷன் மட்டும் நம்ம பார்க்கலாம். அதை பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் அதை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன். சரிங்களா? இப்போது இதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ப்ரிப்பர்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. அப்போ இது எப்படி எடுத்துக்கணும்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள்லேருந்து நீங்கள் டேட்டா எடுக்கிறீங்க. சரிங்களா? சரி, இப்போ அதில் வேர் யூசர் நேம் ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்து இந்த மாதிரி கொஸ்டின் மார்க் கொடுத்து அதை வந்து ப்ரிப்பர் ப்ரிப்பரில் நீங்கள் அந்த டேட்டா பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். யூசர் நேம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, ஓகே, ரைட்டு. இப்போ இதில் என்ன நடக்கும்னா, இந்த ப்ரிப்பரில் நீங்கள் கொடுக்குறது எல்லாமே ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கணும், சின்டெக்ஸாக எடுத்துக்காது. அதை முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதனால தான் SQL இன்ஜெக்ஷன் ஒர்க் ஆகாது. இப்போது மேலே உள்ள மெத்தட் எப்படின்னா, நீங்கள் யூசர் நேம் கொடுத்தீங்கன்னா அது மொத்தமாக சின்டெக்ஸாக எடுத்து எக்ஸிக்யூட் ஆகிறதுனால அந்த ப்ராப்ளம் வருது. ஸோ இந்த யூசர் நேம்குள்ளே இந்த டேட்டாவை நீங்கள் ப்ரிப்பர் மூலம் கொடுக்கும்போது இதுக்குள்ளே கொடுக்குற இந்த டேட்டா வந்து ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கிறதுனால இது சின்டெக்ஸ் கிடையாது. ஸோ சின்டெக்ஸாக இருந்தால் மட்டும்தான் அது ஒர்க் ஆகும். ஸோ இது வேல்யூ மேட்சாக இருந்தால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். அதனால இதில் SQL இன்ஜெக்ஷன் வந்து அவாய்ட் பண்ணப்படுது. சரி, ஓகே. இப்போ அவாய்ட் பண்ணிட்டாங்கல்ல, இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதுலேயும் ப்ராப்ளம் இருக்குது. சரி, இப்போ யூசருக்கு ஏதோ ஒரு கிரெடென்ஷியல் கிடச்சிருச்சு, அவங்க வந்து லாகின்ல போயிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு வேறு ஒரு பேஜில் ஒரு டேட்டா பார்க்கறதுக்கு பர்மிஷன் இல்லை. சரி, அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சம்திங் இன்சர்ட் பண்ணுற டேட்டா எங்கேயா இருக்கான்னு தேடுவாங்க. ஒரு டேட்டா இப்போ ரிப்போர்ட், இதில் வந்து ஃபினான்சியல்னு ஒரு டேபிள் இருக்குது. அதில் வந்து இந்த யூசர் வந்து பர்டிகுலர் பர்மிஷனோட பர்டிகுலர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கு எல்லாமே பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு இன்சர்ட் பண்ணுறதுக்கு, அந்த ஃபினான்ஷியல் டேட்டா இன்சர்ட் பண்ணுறதுக்கு, அவங்க ரெக்கார்டை இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஏதாச்சும். அதில் ரெக்கார்டை இன்சர்ட் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ப்ரிப்பர் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணும்போது அந்த உள்ளே போய் டேட்டா சேவ் ஆகிரும். ஆனால் நான் வச்சுக்கோங்க, அதை என்ன பண்ணுவாங்க, அதே மாதிரி 1 6 ஓகே 1 ஓகே இதில் ஈக்குவல் சரி 1 இப்படி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது என்ன ஆகும், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஸ்ட்ரிங்கு. அப்போ டிபியில் போய் எப்படி சேவ் ஆகும், அந்த ஃபினான்ஷியல் அந்த காலம் வந்து இந்த மாதிரி சேவ் ஆகும். ஓகேங்களா? சரி, இதில் வந்து என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா, டெவலப்பர்ஸ் வந்து இந்த காலத்தை எடுத்து அதை அப்படியே மேட்ச் பண்ணி டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணுவாங்க ரிப்போர்ட்டில். அதுதான் அவங்க பண்ணுற மிகப்பெரிய தப்பு. அதை அப்படி ரிட்டர்ன் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, அது வந்து ஸ்ட்ரிங் கிடையாது, அது சின்டெக்ஸாக எடுத்துக்கும். சின்டெக்ஸாக எடுத்துக்கிறதுனால மறுபடியும் அவங்களோட ரிப்போர்ட்டை தவிர டோட்டல் ரிப்போர்ட் எல்லாத்தையும் பார்க்குற மாதிரி அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிடும். இதுதான் பேலோட் இன்ஜெக்ஷன் சொல்லுவாங்க. சரிங்களா? சரி, அப்படின்னு பார்க்கலன்னா இதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணணும்னா, மறுபடியும் இந்த டேட்டா எடுக்கும்போது மறுபடியும் ரெண்டாவது அந்த கொரியை நம்ம கிரியேட் பண்ணும்போது மறுபடியும் ப்ரிப்பர் ஆட் பண்ணி அதுலேருந்து எடுத்த டேட்டாவை உள்ளே பாஸ் பண்ணால் மட்டும்தான் இது ப்ரிவெண்ட் ஆகும். அப்படி இல்லைன்னா ஒர்க் ஆகாது. இப்படி தான் பேலோட உங்களோட டேட்டா பேஸை இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. இது மூலமாக யோசிச்சு பாருங்களேன். சப்போஸ் என்ன பண்ணுவாங்க, இதில் வந்து இப்படி எழுதுறதுக்கு பதிலாக 1R1 ட்ராப் டேபிள் யூசர்ஸ்ன்னு போட்டாங்கன்னு வச்சுக்கேன். ட்ராப் டேபிள் யூசர்ஸ் இப்படி போட்டாங்க. பட் இந்த இடத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆர் கொடுத்துருக்காங்க. ஆர் கொடுத்துட்டு இந்த மாதிரி கமெண்ட்டை கொடுக்கறதுக்கு பதிலாக இது வந்து வேற ஒரு ஸ்டேட்மெண்ட். அதுக்கு மேலே என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த மாதிரி ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு ஐடி இருக்குது, அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா செமிகோலன் கொடுத்துட்டாங்க. செமிகோலன் கொடுத்துட்டாங்கன்னா இது எக்ஸிக்யூட் ஆகும்போது 2 ஸ்டேட்மெண்ட்டாக எக்ஸிக்யூட் ஆகும். ஒன்று அந்த டேட்டா எடுத்துரும், 2வது யூசர் டேபிள் ட்ராப் பண்ணுவோம். அந்த டேட்டா டேபிளே அழிஞ்சிரும், டெலிட் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி த்ரெட் இருக்குது. அதனால நீங்கள் வந்து எழுதுகிற விஷயத்த கொஞ்சம் யோசித்து தெளிவாக எழுதுனீங்கன்னா தான் உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல நாலேஜபிள் அண்டு டெக்னிக்கல் வைஸ் உங்களுக்கு எல்லாமே நான் கண்டிப்பாக சொல்லித்தரேன். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சரில் வந்து நம்ம வந்து ஃப்ரீலான்சிங்கில் நிறைய ப்ராஜெக்ட் எடுக்கிறோம். ஏன்னா இப்போ கம்பெனியில் நிறைய லே ஆஃப் நடந்துகிட்டு இருக்குது. நல்ல டெவலப்பர்ஸ் தான் வெளியில் இருக்காங்க. ஸோ
அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஜாப் தேடிட்டு இருக்காங்க. நிறைய கம்பெனியில் ரொம்ப டிலே ஆகுது அவங்களுக்கு ஜாப் கொடுக்குறதுக்கு. 1 இயர் மேக்ஸிமம்லாம் எடுக்குது. ஸோ அந்த டைமில் வந்து அவங்க ஃப்ரீலான்ஸிங் ஒர்க் பண்ணலாம். ஏன் அதை நான் சொல்கிறேன்னா, அந்த 1 இயர் கேப் விட்டுட்டாங்கன்னா அவங்களோட கோடிங் நாலேஜ் எல்லாமே இந்த பக்கம் போகாமல் இருந்துட்டாங்கன்னா கம்ப்ளீட்டாக அதுலேருந்து அவங்க அவுட் ஆஃப் டேட்டாக மாற வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி பர்பஸ்க்காக நம்ம டெக்கி சேனல்லேருந்து வெளியிலேருந்து ஃப்ரீலான்சிங் ப்ராஜெக்ட் எடுக்க போகிறோம். இன்கேஸ் எடுத்தோம்னா அந்த நம்ம சேனலில் யார் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, யார் நம்மளோட கான்டாக்டில் இருக்காங்களோ அவங்களோட நாலேஜ் எப்படி இருக்குன்னு பார்த்து அதை கண்டிப்பாக கிட்டுக்கு ஒவ்வொரு பர்மிஷன் கொடுத்து அவங்களுக்கு பர்டிகுலர் போர்ஷன் மட்டும் கொடுக்கப்படும். ஸோ இதனால் என்னென்னா அவங்களோட இதனால் என்ன ஆகும்னா அவங்களோட பேசிக் நீட்ஸை ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு ஃபினான்ஷியல் அது கிடைக்கும். இது எனக்கு மட்டும் இல்லை, எல்லா டெவலப்பர்ஸ்க்கும் கிடைக்கும். ஓகேங்களா? இது ஒரு ஃப்ரீலான்சிங் தான், இது வந்து எந்த கம்பெனியும் கிடையாது. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை கைஸ்.